Hi everyone, welcome to Smart Solution Ideas யூடியூப் சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம பேக்கெட் ஆப்ஷன் அப்படின்ற ஒரு ப்ரோக்கரேஜில் எப்படி பேசிக் செட்டிங்ஸ் பண்ணுறது, எப்படி ப்ரொஃபைல் வெரிஃபிகேஷன், அப்புறம் நம்மளோட கேஒய்சி செட்டிங்ஸ்லாம் எப்படி பண்ணுறது அப்படின்றத ஒரு பேசிக் வீடியோவாக பார்க்க போகிறோம். மறக்காமல் இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ. கொடுத்துருக்க லிங்க்கை யூஸ் பண்ணி நீங்கள் ப்ரௌசரில் அந்த லிங்க் ஓப்பன் ஆகும்போது உங்களோட கூகுள் மூலிமா, ஜிமெயில் மூலிமா நீங்கள் சைன்அப் பண்ணிவிடுங்க. டேரெக்டாக சைன்அப் பண்ணோடனே அதுக்கப்புறம் ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு பேக்கெட் ஆப்ஷனை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. பேக்கெட் ஆப்ஷன் ஆப்பை டவுன்லோட் பண்ணதுக்கப்புறமா இங்கே ரிஜிஸ்ட்ரேஷன் சைன்இன் திரும்ப கேட்கும். அதில் சைன்இன் டேரெக்டாக கிளிக் பண்ணிங்கன்னா சேம் இங்கே கூகுள் இருக்கும். கூகுள் கிளிக் பண்ணிங்கன்னா அங்கே நீங்கள் சைட்டில் பண்ண கூகுளோட லிங்க்கு இங்கேயுமே வந்துடும். ஆட்டோமேட்டிக்காக இங்கே அது லிங்க் ஆகிட்டு டேரெக்டாகவே பார்த்திங்கன்னா உங்களுக்கு டேரெக்டாகவே பிளாட்ஃபார்முக்குள்ளே போய்டும். பிளாட்ஃபார்முக்குள்ளே போனதுமே நீங்கள் பண்ண வேண்டிய முதல் பேசிக் செட்டிங்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கிராஃப் தான் ஆரம்பத்தில் வரும். அந்த மாதிரி கேண்டில் ஸ்டிக்ஸ் வராது. அதை நீங்கள் சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு இங்கே உங்களோட ப்ரொஃபைல் பிக்சர் கீழே பார்த்தீங்கன்னா அசட் இருக்கும். ஒரு அசட் இருக்கும். அந்த அசட்டு பக்கத்தில் 3 டாட் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கிராஃப் சிம்பிளுக்கு தெரியும். அந்த கிராஃப் சிம்பிளில் லைன் சார்ட்டு, கேண்டில்ஸு, பார் சார்ட்டு, அப்புறம் ஹைக்கினாஷின்னு சொல்லி 4 ஆப்ஷன் இருக்கும். அதில் பார்த்திங்கன்னா கேண்டில்ஸை செலக்ட் பண்ணிக்கோங்க. கேண்டில்ஸ் செலக்ட் பண்ணி அது பக்கத்தில் இருக்க டைம் ஃப்ரேமில் பார்த்திங்கன்னா 1 மினிட், M1 அப்படின்ட்டு இருக்கும். அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு சென்டர் ஸ்க்ரீனில் நீங்கள் டச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி கேண்டில் ஸ்டிக்ஸ் வந்துடும். அதுக்கப்புறமா நீங்கள் எடுக்கக்கூடிய ட்ரேடு 1 மினிட் டைம் ஃப்ரேம்குள்ளே ட்ரேடு முடியணும். அதாவது கேண்டில் 1 மினிட் செலக்ட் பண்ணியாச்சு. நம்ம எடுக்கக்கூடிய ட்ரேடு ஒரே நிமிஷத்தில் க்ளோஸ் ஆகணும் அப்படின்னா உங்கள் ஹையருக்கு மேலே இருக்க ஃப்ளாக் சிம்பிள் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஃப்ளாக் சிம்பிளை டச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 1 மினிட் டியூரேஷன் கொண்ட ட்ரேடு கிடச்சிரும். இதை நீங்கள் கிளிக் பண்ணி இதை 2 மினிட்ஸாவோ 3 மினிட்ஸாவோ மாற்றிக்கலாம். பட் நம்ம 1 மினிட்டில் பண்ணுறோம் அப்படின்றதால 1 மினிட்ல மெயின்டைன் பண்ணிக்கலாம். 1 மினிட் செட் பண்ணிவிட்டு சென்டர் ஸ்க்ரீன் டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி செட்டிங்ஸ் வந்துடும். நெக்ஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களோட டெமோ அக்கௌண்ட்டு, ரியல் அக்கௌண்ட் ரெண்டுமே நீங்கள் உங்களோட வேலட் சிம்பிள் பக்கத்தில் இருக்க டெமோ ரியல் அக்கௌண்ட்டில் மாற்றிக்கலாம். இப்போ டெமோவில் பார்த்தீங்கன்னா QT டெமோன்னு இருக்கும், குயிக் ட்ரேட் டெமோன்னு சொல்லிட்டு. அந்த டெமோவில் பார்த்தீங்கன்னா அப் டு நம்மளுக்கு ஒரு 50,000 வரைக்கும் பார்த்தீங்கன்னா டெமோவில் வேல்யூ கொடுத்துருக்காங்க. இதை யூஸ் பண்ணி நம்ம டெமோவில் ப்ராக்டிஸ் பண்ணிக்க முடியும். இங்கேயுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜாப்பனீஸ் கேண்டில் ஸ்டிக்ஸ் மாற்றிக்கலாம். அதுக்கப்புறம் 1 மினிட் டியூரேஷன் மாற்றிக்க முடியும். அதே மாதிரி இங்கே ஃப்ளாக் சிம்பிள் கொடுத்து இங்கே 1 மினிட் ஃப்ளாக் சிம்பிளை சேஞ்ச் பண்ணி 1 மினிட் டைம் ஃப்ரேம் வச்சுக்கலாம். தென் பார்த்தீங்கன்னா இந்த 50,000 யூஸ் பண்ணி நீங்கள் ட்ரேட் பண்ண பழகிக்கலாம். இதே போல் உங்களோட லோயருக்கு மேலே, அதாவது ரெட் கலருக்கு மேலே நீங்கள் அமௌண்ட்டு டாலர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறது, டிக்ரீஸ் பண்ணிக்கிறது, அந்த வேல்யூலாம் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் மினிமம் $1 கூட நீங்கள் வச்சு ட்ரேட் பண்ணிக்கலாம். $1 செட் பண்ணி ட்ரேட் பண்ணிங்கன்னா கூட நீங்கள் எடுக்கிற ட்ரேடு 1 மினிட்டில் $1 எடுத்துக்கிங்கன்னா அது ப்ராஃபிட் ஆர் லாஸ் அப்படின்றது உங்களுக்கு ஸ்க்ரீன்லேயே தெரிஞ்சிடும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துலையே நீங்கள் கேண்டில் ஸ்டிக்ஸ் செலக்ட் பண்ணும்போதே எனேபிள் டைமர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதையும் ஆன் பண்ணிக்கோங்க. அதையும் ஆன் பண்ணிட்டீங்க அப்படின்னா கேண்டில் ரன் ஆகும்போது கேண்டில் பக்கத்தில் உங்களுக்கு செகண்ட்ஸ் ஓடுறது நீங்கள் பார்க்க முடியும். அப்போ தான் அந்த கேண்டிலில் நம்ம கரெக்டான இடத்துல என்ட்ரி எடுக்கிறது நமக்கு தெரிஞ்சிக்க முடியும். அதுக்கப்புறமா நீங்கள் ரியல் அமௌண்ட்டில் மாற்றிக்கோங்க. QT ரியல் அப்படின்றத ரியல் அமௌண்ட்டில் மாற்றிக்கலாம். குயிக் ட்ரேட் இன் ரியல்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் பக்கத்தில் இருக்க வேலட் சிம்பிளை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களால் டேரெக்டாக டெபாசிட் பண்ணிக்க முடியும். பட் இதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களோட ப்ரொஃபைலை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணணும். உங்களோட பேசிக் டீட்டெயில்ஸ் எல்லாமே அதுக்கு நீங்கள் உங்கள் ப்ரொஃபைல் பிக்சர் மாதிரி தெரியுதில்ல, அதுக்குள்ளே போயிட்டு கீழே பார்த்தீங்கன்னா ப்ரொஃபைல்னு இருக்கும். அதுக்குள்ளே நீங்கள் போயிட்டு அதுலேயுமே இருக்கிற ட்ரேடிங் ப்ரொஃபைல், நார்மல் ப்ரொஃபைல் இருக்கும். அந்த நார்மல் ப்ரொஃபைலுக்குள்ளே போயிட்டு உங்களோட பேசிக் டீட்டெயில்ஸ், அதாவது உங்கள் பேர், ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், மெயில் ஐடி வெரிஃபை பண்ணுங்கள். அப்புறம் மொபைல் நம்பர், டேட் ஆஃப் பர்த்து, அதெல்லாமே செக் பண்ணிவிட்டு கண்ட்ரி செலக்ட் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் ஐடென்டி கேட்கும், ஐடி கேட்கும். ஐடி நீங்கள் செலக்ட் பண்ணி உங்களோட ஆதார் கார்டு ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஃபோட்டோவை அப்லோட் பண்ணணும். நீங்கள் அந்த ஆதார் கார்டு ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஃபோட்டோ அப்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோட கேமராவை ஓப்பன் பண்ணி பர்சனலாக பேக்கில் போய்ட்டு கேமரா ஓப்பன் பண்ணி அதுக்கு முன்னாடி ஆதார் கார்டை ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கோங்க. கேலரியில் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா டேரெக்டாக இங்கே கண்ட்ரி செலக்ட் பண்ணி கன்ஃபார்ம் பண்ண உடனே உங்களுக்கு ஐடி கார்டை செலக்ட் பண்ண உடனே ஃப்ரண்ட் ஃபோட்டோ, பேக் ஃபோட்டோ 2 அப்லோட் பண்ணுற ஆப்ஷன் கேட்கும். அதில் ஃப்ரண்ட் ஃபோட்டோவை கிளிக் பண்ணி உங்கள் கேலரியிலேருந்து ஃப்ரண்ட் சைட் ஆஃப் ஆதார் கார்டு ஃபோட்டோவை செலக்ட் பண்ணி இங்கே அப்லோட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பேக் ஃபோட்டோவை செலக்ட் பண்ணி பேக் சைடு செலக்ட் பண்ணி உங்களோட கேலரியில் பேக் சைடு ஆஃப் ஆதார் கார்டை செலக்ட் பண்ணி நீங்கள் சப்மிட் பண்ணிட்டான். அதுக்கப்புறமா செல்ஃபி பிக்சர் கேட்கும். செல்ஃபியில் பார்த்திங்கன்னா உங்களோட ஃபேஸை லெஃப்ட், ரைட்டு, அப் அண்ட் டவுன் சொல்லிட்டு நல்லா 4 பக்கமும் ரொட்டேட் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட செல்ஃபி பிக்சரை அது எடுத்துக்கும். அதுக்கப்புறமா உங்களுக்கு அக்கௌண்ட் வெரிஃபிகேஷன் கம்ப்ளீட் ஆகிடும். கம்ப்ளீட் ஆனோடனே நம்ம ரியலாக ட்ரேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கப்புறம் உங்களோட ரியல் அமௌண்ட்டை லோட் பண்ணுறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் வேலட் சிம்பிளை கிளிக் பண்ணி
யூபிஐ கியூஆர்னு இருக்கு இல்லையா, யூபிஐ கியூஆர் மூலியமாகவும் பண்ணலாம், இல்லை யூபிஐ டேரெக்டாகவும் பண்ணலாம். ஸோ யூபிஐ டேரெக்ட் பண்ணிவிட்டு மினிமம் $10 நீங்கள் பண்ணிக்க முடியும். ஸோ $10 கீழே நீங்கள் டைப் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மினிமம் அமௌண்ட் இஸ் $5 அப்படின்னு வருது. ஸோ மினிமம் $5 அப்படின்றத நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். ஸோ $5 $10 எவ்வளோ வேணால் நீங்கள் லோட் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் ஒரு $10 போட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, $10 செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து ப்ரோமோ கோடு இருந்தால் ப்ரோமோ கோடு, ஸோ ப்ரோமோ கோடு இல்லை அப்படின்னா கண்டினியூ அண்ட் பே அப்படின்னு சொல்லி கொடுங்க. கண்டினியூ அண்ட் பே அப்படின்னா ஸோ $10 பே அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களோட மொபைல் நம்பர் அதை போட்டுட்டு ஸோ நெக்ஸ்ட்டு வந்து கண்டினியூ அண்ட் பே அந்த ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா டேரெக்டாகவே உங்களோட ஜிபேயில் கனெக்ட் ஆகிடும். ஸோ ஜிபேயில் கனெக்ட் அங்கேருந்து நீங்கள் பேமெண்ட் பண்ண அடுத்த நிமிஷமே இங்கே பேமெண்ட் வரதை நீங்கள் பார்த்துக்க முடியும். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா Q2 ரியலில் வந்து அமௌண்ட் வந்து லோட் ஆகிடும். ஸோ இவ்வளோதாங்க விஷயம். ஸோ இதை தான் பண்ண போகிறோம். ஸோ இதை வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணி இந்த ப்ரொஃபைலை கம்ப்ளீட் பண்ணிவிடுங்க. ஸோ ஃபர்தராக நம்ம ட்ரேட் எடுக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ தேங்க்யூ ஸோ மச்.